பிரேஸ் த லார்ட். இன்றைய காலை மன்னா. உன்னுடைய இலக்கு என்ன? கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். சங்கீதம் 27:4. தாவீது ஒரு காரியத்தை வாஞ்சித்தான், அதை அவன் தன் முழு இருதயத்தோடும் வாஞ்சித்தான். கர்த்தரை பார்க்க வேண்டும் என்பதே அவனுடைய ஒரே வாஞ்சையாக இருந்தது. நாமும் கூட தேவனை தேடுகிற விஷயத்தில் ஒரே சிந்தையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார். யாதொன்றினாலாகிலும் நம் சிந்தை சிதறடிக்கப்பட நாம் இடமளிப்போமாயின் நம்முடைய மிக முக்கியமான ஆவிக்குரிய நாட்டமாகிய இதில் நாம் ஒருபோதும் வெற்றியடையவே மாட்டோம். அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட இதை போலவே ஏக சிந்தையுள்ளவராக இருந்தார். ஒன்று செய்கிறேன் என்று அவர் கூறினார். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:13-14. தேவ பிள்ளையே, நீ ஒரே சிந்தையுள்ள ஒரு நபராக இருக்கிறாயா, அல்லது வேறு அநேக காரியங்களின் மீது உன் மனது பதிக்கப்பட்டிருக்கிறதா? கர்த்தர் இன்றைய தினம் உன்னிடம் இந்த ஒரு காரியத்தை கேட்கிறார். நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாய்? ஒருவேளை இவ்வுலகத்தின் காரியங்களில் நீ உன்னுடைய மனது முழுவதையும் ஒருமிக்க செலுத்தும்படி பிசாசானவன் உன்னை சோதித்து கொண்டிருக்கக்கூடும். மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று கர்த்தராகிய இயேசு மார்த்தாளை கடிந்து கொண்டார். லூக்கா 10:41-42. அந்த ஒரு காரியத்தை நீ அசட்டையாக விட்டுவிட்டால் நீ உன்னை விட்டு எடுபடக்கூடிய மற்ற பல்வேறு காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பாய். சிலர் பொருள் சம்பந்தமான காரியங்களை அடைந்து கொள்வதை தவிர வேறெந்த இலக்கும் இல்லாதவர்களாயிருக்கின்றனர். அவர்களுடைய விருப்பமெல்லாம் தாங்கள் கல்லறைக்கு செல்லும் முன்பு தங்களுடைய பொருள் சம்பந்தமான, அதாவது பூமிக்குரிய இலக்குகளை அடைந்து தீர வேண்டும் என்பதாகவே இருக்கிறது. நம்முடைய இலக்கு அல்லது குறிக்கோள் கல்லறைக்கு அப்பாற்பட்டதாய் இருக்க வேண்டும். தான் தன்னுடைய குறிக்கோளை அடைந்து கொள்வான் என்ற நம்பிக்கை தாவீதுக்கு இருந்தது. ஏனெனில் ஆங்கிலத்தில் 23ஆம் சங்கீதத்தில் அவன் நிச்சயமாகவே நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று கூறுகிறான். நமக்கு ஒரே ஒரு குறிக்கோள் இருக்கட்டும். அதன் மேலேயே நம்முடைய மனதை நாம் பதித்திருப்போமாக. ஆமேன்.